வந்து வர்ணாசிரம முறைப்படி பிராமணர்கள் பாடம் சொல்லி கொடுக்கணும், யாகங்கள் செய்யணும், ஹோமங்கள் செய்யணும், தவங்கள் செய்யணும், தானங்கள் கொடுக்கணும், தானங்கள் வாங்கணும். இது பிராமணர்கள். சத்திரியர்கள் அவங்க வந்து நாட்டை மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். போலீஸ், இராணுவம் மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்காங்க. ஸோ அவங்க கடமை, அவங்க சிஷியர்கள் கிருஷி, கோரக்ஷ, வாணிஜ்யம், பசுமாடு பாதுகாக்கணும், விவசாயம் செய்யணும், வியாபாரம் செய்யணும். சூத்திரர்கள் வேலை செய்யணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, கலியுகத்தில் யாருமே வர்ணாசிரம கொள்கைகளை கடைப்பிடிக்கிறது இல்லை. அதனால என்னன்னா ஒரே குழப்பமா இருக்கு. யார் எந்த ஆசிரமத்தில் சேர்ந்தவங்கன்னு தெரியறதில்லை, யார் என்ன வர்ணத்துல எந்த ஆசிரமத்தில் சேர்ந்தவங்கன்னு தெரியறதில்லை. எல்லாமே ஒரு வர்ண சங்கரா, எல்லாமே ஒரு கலப்பிடமானதுனால மிகப்பெரிய குழப்பம். அதுல அசுகுணங்கள் அதிகமா வந்து என்ன ஆகும்னா, அசுர குணங்கள் அதிகமானா நான் எனதுன்ற பற்றுதல் வரும். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப யாரு என்னன்னு தெரியறதில்ல. அவங்க பிராமணர்களா, சத்திரியர்களா,